வணக்கம். சிவன் மாந்திரீகம். இந்த மாந்திரீக சேனலில் பூத பிரேத ஆத்மாக்களை அழிக்கக்கூடிய மாந்திரீக ரகசியத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பூத பிரேத ஆத்மாக்களை அழிப்பதற்கு முதலில் மாந்திரீகத்தில் பல வகையான இரகசிய குறிப்புகளும் எந்திரங்களும் மந்திரங்களும் கருக்களும் இருக்கு. எந்திரத்தால் ஒரு வழியான மாந்திரீகத்தை செய்து பூத பிரேத ஆத்மாக்களை அழிக்கிறோன்னு வச்சுக்குங்க. அந்த தகுடு எவ்வளவு நாளைக்கு உங்கள் கையில் இருக்கோ, இல்லை வீட்டில் அஷ்டபந்தனமாக இருக்கோ, அது வரைக்குத்தான் அதுக்கு அந்த பூத பிரேத ஆத்மாக்களை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கும். அதுக்கு பிறகு அதனுடைய சக்தி குறைய அதற்கு அந்த பூத பிரேத ஆத்மாக்களுக்கு சக்தி பலமாக மாறிடும். மீண்டும் அந்த தொல்லையை கொடுக்க ஆரம்பிக்கும். உருமாந்திரிகன்னா மந்திரங்களை சொல்லி ஒரு வகையான அஷ்டபந்தனங்களை, அஷ்டபந்தனம்னா தெரியுதுங்களா உங்களுக்கு? 8 திக்கு கட்டு போட்டு கொடுக்கப்பட்ட பந்தனம் தான் அஷ்டபந்தனம். அஷ்டம் என்றால் 8. 8 திக்கு பந்தனம்னு சொல்லுவாங்க. அதை ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அந்த மாதிரி அஷ்டபந்தனங்கள் வீட்டில் இருந்தால் இந்த பூத பிரேத ஆத்மாக்களுடைய தொல்லைகள் இருக்காது. பூத பிரேத ஆத்மாக்கள் எப்படி வருது? அது வருதா இல்லை மாந்திரீகம் செய்து வர வைக்கிறாங்களா? இதனால் எவ்வளவு கெடுபலன்கள் இருக்கும்? இந்த பூத பிரேத ஆத்மாக்களை இல்லாமல் அழிக்கக்கூடிய அஞ்சனமை ரகசியமும் இருக்கு. இப்போ பார்க்கக்கூடியது இந்த அஞ்சனமை. இந்த அஞ்சனமையை என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா, பூத பிரேத ஆத்மாக்களுக்காக செய்யக்கூடிய அஞ்சன மையாகப்பட்டது வீட்டுக்குள்ளே இருந்தால் தவறா நல்லதா? நல்லதுன்னு சொல்லவே முடியாது. காரணம், பூத பிரேத ஆத்மாக்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பக்கூடிய இந்த அஞ்சனமை வீட்டுக்குள் இருக்கக்கூடிய குலதெய்வம், உங்களுடைய முன்னோர்கள் இறந்த அவர்களுடைய ஆத்மா எல்லாமே சேர்ந்தே வெளியில் போயிடும். அப்போ சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை, அந்த பேய் பிசாசு இருக்கும்போது வீட்டில் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம், அதுக்காக ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் நாங்கள் ஒரு அஷ்டபந்தனத்தை வாங்கிட்டு வந்தோம். அந்த பேய் பிசாசு பிடிச்சிக்கிட்டு இந்த பூத பிரேத ஆத்மா, பேய் பிசாசு, காட்டேரி, எச்சினி, பிடாரி இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா, அதை குணப்படுத்த போய் வீட்டில் இருந்த மகாலட்சுமியும் சேர்ந்தே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா. எது செய்கிறதாக இருந்தாலும் தெரிஞ்சு செய்யணும், இல்லை புரிஞ்சு செய்யணும், தெரிஞ்சவங்களுடைய பேச்சை கேட்டாவது செய்யணும். வீட்டுக்கு பக்கத்தில் எப்பவுமே எட்டி மரமோ புளிய மரமோ வைக்க மாட்டாங்க. எட்டி மரம் இருந்தால் அந்த வீட்டுக்குள் துஷ்ட ஆத்மாக்கள் வராதுன்றது 3வது நிலை. குலதெய்வமும் வராது, இஷ்ட தெய்வமும் வராது. அதுக்கு பிறகு உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்கள், முன்னோர்களுடைய ஆத்மா புரியுதுங்களா? உங்கள் பாட்டை முப்பாட்டை, அதுக்கு முன்னோர்களெல்லாம் இது ஒரு கொடியாகவே கலந்துக்கிட்டு போகும். அந்த ஆத்மாக்கள் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னாக்கா, யார் அவங்கள நினச்சி
குலதெய்வத்தை வணங்குறவங்க, அவங்கள வந்து எங்கள் அப்பா இப்படி இருந்தார், எங்கள் பாட்டன் இப்படி இருந்தார், எங்கள் முப்பாட்டன் இப்படி இருந்தாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? யார் அவங்கள நினச்சி ஒரு செம்பு நிறையா குடிக்கிற நீரை கொண்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சு அவங்களுக்கு அமாவாசை நாளில் படையல் போட்டு யாரெல்லாம் அவங்கள வணங்குறாங்களோ அவங்களுடைய வீட்டையே சுற்றி சுற்றி வருவாங்க அந்த ஆத்மாக்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், செத்து போனவங்க சொர்க்கத்துக்கெல்லாம் போக மாட்டாங்களா? தப்பு செஞ்சுருந்தா நரகத்துக்கெல்லாம் போக மாட்டாங்களா? எங்கள் வீட்டை சுற்றிட்டு இருந்தாக்கா அவங்க எப்போ சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு. சொர்க்கம் நரகம் இரண்டுமே கர்ம வினை பிரகாரம் அது நடக்கும். குலதெய்வம்னா உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வத்தை வணங்குறீங்க இல்லையா? அந்த குலதெய்வம் கூட ஒரு சுத்தமான ஆத்மா தான். அவங்களும் சேர்ந்து வீட்டுக்கு வரமாட்டாங்க எட்டி மரம் இருந்தா. அப்போ புளிய மரத்தை பற்றி சொன்னீங்களே, ஆமாம், புளிய மரத்தில் வந்து எல்லா ஆத்மாக்களும் அமரும். அப்படி அமரும்போது நீங்கள் என்ன தினமாக தூங்கி எழுந்திரிச்ச உடனே உங்களுடைய முன்னோர்கள் இறந்தவர்களை நினச்சி 10 நிமிஷம் கவலைப்பட்ட போகிறீங்க? நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எப்பவுமே கவலையும் கஷ்டமும் கண்ணீரும் தாங்க முடியாத துன்பமும் இழப்புக்களை வரும்போது இவங்களுக்கெல்லாம் கண்ணு இருக்கா இல்லை அவிஞ்சு போச்சா, எங்கே தான் போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே, இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு கடவுளை திட்டுவோம். அவர் திட்டி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் முன்னோர்களை எடுத்து திட்ட ஆரம்பிச்சிடுவோம். இதுதான் மனிதருடைய இயல்பான குணம். அப்படி இருக்கும்போது இந்த துஷ்ட ஆத்மாக்களும் சரி, பூத பிரேத ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, கெட்ட சக்திகளாக இருந்தாலும் சரி, குலதெய்வமாக இருந்தாலும் சரி, ஒரு சில கருமை இல்லை நான் சொன்ன மாதிரி அஷ்டபந்தனம் இல்லை எந்திரங்கள், இது மூலியமாக அது வீட்டுக்கு வந்தால் அந்த பூத பிரேத ஆத்மாக்களும் போயிடும், இவங்களும் சேர்ந்து போயிடுவாங்க. இதுக்கு என்னதான் வழி என்ற கேள்வி வரும். இருக்கு, வழி இல்லாமல் வார்த்தைகளை சொல்கிறது கிடையாது. இப்போது ஒரு வீட்டில் குலதெய்வத்தை கட்டி வச்சு மாந்திரீகம் செய்கிறதும் இருக்குது. ஏவல் பில்லி சூனியம் செய்து ஒரு வீட்டுக்குள்ளே கெட்டது செய்கிறதும் இருக்குது. துஷ்ட ஆத்மாக்களை வச்சு ஏவல் செய்வது பேர் தான் ஏவல் பில்லி சூனியம். இதுக்கு விளக்கனா வீடியோ நீளம் அதிகமாக போகும். சரி, அப்படி செய்யும்போது இந்த பிரச்சனையும் சேர்ந்து உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துடும். கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்து மீண்டும் அந்த நிலைக்கு நீங்கள் வந்துடலாம். செய்வினையை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கூட இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பொருட்களை வீட்டுக்குள்ளே அவங்க பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் இவ்வளவு நன்மையை நடந்து கொண்டு இருக்கும்போது இந்த பாதகமாக வந்துடும். அது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். இப்போது பூத பிரேத ஆத்மாக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இருக்கும்போது நீங்கள் அதை விரட்டி அடிக்கணுன்னாக்கா வீட்டுக்குள்ளே அஷ்டபந்தனம் வைக்கிறதா இருந்தாக்கா தெய்வங்களுடைய சக்கரம் இருக்கும். சுதர்சன சக்கரக்கும் நிறைய பேர் காளிதை வைக்க மாட்டாங்க, சிவனதும் வைக்க மாட்டாங்க, காலபைரவன் வச்சா வைப்பாங்க. அந்த மாதிரி தெய்வங்களுடைய சக்கரம் சொல்லக்கூடிய துர்கை இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா மகாலட்சுமி சக்கரன் இருக்குது, எந்திரன் இருக்குது. அதுங்கெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே பயன்படுத்தலாம். அஷ்டபந்தனம் வைக்கிறது இருந்தால் தொழில் வசியத்துக்காகவும் குடும்ப வசியத்துக்காகவும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கலாம். இல்லை எந்திரங்களை பயன்படுத்துகிறதா இருந்தால் எல்லாமே பயன்படுத்தலாம். ஆனால் ஆத்மாக்களை வெளியேற்றக்கூடிய எந்திரங்களை பயன்படுத்துகிறதா இருந்தாக்கா மிக கவனமாக இருக்கணும். அப்படி நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் வீட்டுக்கு வெளியில் 4 திசை 8 திக்கிலும் நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது உள்ளே இருக்கக்கூடிய துஷ்ட ஆத்மாக்கள் வீட்டுக்குள்ளவே இருந்து எல்லா வகையான கெடுதலை செஞ்சுக்கிட்டு இருக்காது. ஆத்மாக்களுக்கும் சில தேவைகள் இருக்குது. உங்களை அழிக்கிறதுக்காக ஏவல் விட்டு இருந்தால் கூட
ஆத்மாக்களுக்கும் உங்களைய போல எங்களை போல சில உறவுகள் நட்புகள் இருக்கும். அந்த ஆத்மாக்களுக்கு கூட அவங்க போய் இலைப்பாரிட்டு வர்றதுக்குள்ளெல்லாம் சூரியன் உங்களுக்கு உதிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க. மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. இந்த ஆணி வச்சு அடிக்கிறாங்க இல்லையா, புளிய மரத்தில் வீட்டுங்களில் வீட்டுக்குள்ளே பதிக்கிறீங்களா, அந்த மாதிரி மாந்திரிகமாக இருந்தால் தான் வீட்டை விட்டு வெளியில் போகாது, நிறைய கஷ்டம் கொடுத்துரும். அஷ்டபந்தனங்களை வீட்டுக்குள்ளே வைக்கலாம், புதைக்கக்கூடாது. அப்போ புதைக்கிறதா இருந்தால் எப்படி செய்யலாம், வீட்டுக்கு வெளியில் செய்யுங்க, சரிங்களா? அந்த மாதிரி செய்யும்போது பெருசாக உங்களுக்கு பாதகம் இருக்காது. எந்த நிலையில் எந்த மாதிரி பூத பிரேத ஆத்மாக்களுடைய பாதிப்புகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரணும்னா அந்த பாதிப்புகள் இருக்கிறவங்க எந்திரத்தை தாய்த்தா போட்டுக்குவாங்க எழுதி. இல்லை சில வேர்கள் இருக்குது, அந்த வேர்களை வச்சு தாயத்தில் போட்டு மந்திரங்களை சொல்லி பயன்படுத்தலாம். ஒரு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு செய்கிறதா இருந்தாக்கா வெளியில் எந்திரங்களை எழுதுறது, கருமாந்திரிகங்களை பயன்படுத்தி வீட்டுக்கு வெளியில் 4 திசையில் புதைக்கலாம், 8 திக்கில் புதைக்கலாம். வீட்டுக்குள்ளார வைக்கிறது இருந்தாக்கா வசியம், மோகனம் இப்படிப்பட்ட எந்திரங்களோ அஷ்டபந்தனங்களோ இருந்தால் உங்களுக்கு நல்லது தரும். சரி, இதனுடைய கரு பற்றி இன்னொரு பதிவில் போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இன்னும் விளக்கத்தை சொல்லிக்கொண்டு போனால் ஒரு மனிதனுக்கு எண்ஜான் உடம்பு எந்த நாளில் பூத பிரேத ஆத்மாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மாக்கள் பிடிக்கும், அதில் எத்தனை வகை இருக்குது, இது எல்லாத்துக்குமே ஒரு மை இருக்கா, அந்த மையாகப்பட்டது எப்படி செய்யணும், அந்த அஞ்சன மையை எப்படி பயன்படுத்தணுன்றதை ஒரே பதிவில் சொல்ல முடியாது. இன்னும் நூற்றுக்கணக்கான பதிவு, 100க்கும் மேற்பட்ட பதிவெல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றையும் போடுறேன், முடிந்த அளவுக்கு கேட்டு தெரிஞ்சுக்குங்க, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.